வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதல் ஜாதகம். அதாவது 12ஆம் தேதிக்கு உண்டான ஜாதக பலன்கள பார்க்கலாம். 12/11/1990ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 35 வயச நீங்க இன்னையோட பூர்த்தி பண்றீங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நீங்க பிறந்தது திங்கட்கிழமைங்க. அதாவது தேய்பிறை ஏகாதசியில பிறந்திருப்பீங்க. உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில அமையக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் கன்னி ராசிக்கு போயிருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. சரிங்களா? உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது மீன ராசி சந்திராசிரமமா அமையும் சிம்ம ராசிக்கு. சரிங்களா? டே, டோ, பா, பி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி ரோகிணி நட்சத்திர ரிஷப ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு. உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி காலமா நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, சூரிய தசை தான் நடந்திருக்கும். அடுத்து சந்திர தசை 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், அதுக்கப்புறம் ராகு தசை ஒரு 18 வருஷமும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புங்க. அப்பனா ராகு தசாபுத்தி நடத்துறாங்க அப்படின்னா, ராகு கேது தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அவங்கெல்லாம் இப்போதைக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறீங்க. சரி, இந்த ராசிக்கு உண்டானது என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒண்ணு பார்த்தரலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். சிம்ம ராசி சூரியனோட வீடு. அந்த சூரியனோட நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால ஆளுமை திறன் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்க எங்கேயும் ஒரு இடத்துல இருந்து பேசுனீங்க அப்படின்னா, மத்தவங்க எல்லாரும் விரும்புவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது சூரியனோட சாரத்துல இருக்கிறதுனால எங்கேயுமே உங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும். அரசியல், அரசு, இயந்திரங்கள்ல உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு நீங்க போகலாம். உங்க உள்ளூருக்குள்ளேயும் சரி, உங்க வீடு என்னைக்குமே சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு. எங்களுக்கு கூரை வீடு தாங்க, இல்ல ஓட்டு வீடு தான் அப்படின்னாலும், அது மேல எல்லாத்துக்கும் ஒரு கண் இருக்கக்கூடிய அமைப்பு எப்பயுமே உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? திங்கட்கிழமை பிறந்ததுனால அதிகாரம் மட்டும் இல்ல, அழகுக்கும் நீங்க சொந்தக்காரங்க தான். என்ன ஒண்ணு, சில சமயம் நிலையில்லாம் மனசு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சரி. சரிங்களா? சரி. இந்த ராகு தசை இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த ராகு நடக்கிறதுனால, இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க முழுசா பாதிக்கப்படுவீங்கன்னு சொன்னேன். எந்தெந்த லக்னம் அப்படிங்கிறத சொல்லல. இப்ப பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னம், கடக லக்னம், அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு, மகர லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க. எப்படி பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்பு உண்டு. வேண்டாத சண்டையையும், பிரச்சனையும் உண்டாக்கிட்டு இருப்பீங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கைய உண்டாக்கிட்டு இருப்பீங்க. ஆண்கள், பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, முதல் தாரத்த இழக்க வேண்டிய சூழ்நிலையும், இல்ல வாளா வெட்டியா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இது கடன், நோய் பிரச்சனைய மட்டும் இல்லாம ஊரை விட்டு, தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சொந்த ஊரு, பூர்வீகத்துல இருக்க முடியாத சூழ்நிலையை இது ஏற்படுத்திரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? ஓகே. இப்ப நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், பலதொழில் பார்க்கக்கூடிய யோகத்தையும், உணவு, நீர் சம்பந்தப்பட்ட தொழிலா இருந்தா நல்ல லாபமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, மளிகை கடை சம்பந்தப்பட்டது, அ இதெல்லாம் அருமையா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்ணுல இடதுகண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும், வண்டி வாகனத்தில கொஞ்சம் விபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அருமையா இருக்கு. கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்த ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டுக்கங்க. தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு விந்தணுக்கள் நீர்த்து போகக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியதுனால, கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இதனால ஒரு சில பேத்துக்கு குழந்தை பாக்கியம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், இல்ல கொஞ்ச காலம் கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத அமைப்பும் முதல்லயே ஏற்பட்டிருக்கும். அந்த அமைப்பு. பெண்களுக்கு, அதாவது உங்களோட மனைவி கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படக்கூடியவங்க வந்து அமையக்கூடிய அமைப்பும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அ எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில 10 பைசா நிக்காத தன்மைய இது குடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். வீட்ல ஒரு பசுமாடு வளர்த்துங்க, இல்ல அப்படின்னு சொன்னா, முழு மகாபாரத கதைய கேளுங்க. இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க நீங்க. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரி. அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா நல்ல லாபம். முதல் தாரத்தினால பிரயோஜனம் இருக்காது. 2ஆம் தாரம் தான் நிம்மதியா அமையக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே பரிகாரம் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல. வாழ்க்கை நல்லா போகக்கூடிய அமைப்பு தான். உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், தோல் பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா,
வண்டி வாகனம் எடுக்கிறது அப்படின்னா தாராளமா எடுக்கலாங்க. இப்போதைக்கு தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கிறோம். தாராளமா தொடங்குங்க. நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. மறுமணம் செய்யக்கூடியவங்க, போன வருஷமே அதுக்குண்டான அமைப்பு அமைஞ்சிருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னாலும், வீடு கட்டக்கூடிய யோகமும் போன வருஷமே அமைஞ்சிருக்கும். இப்ப புதுசா வந்து ஆல்ரெடி கட்டி வச்சிருக்க வீடு, பழைய வீடு நாங்க வாங்கலாம்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா வாங்குங்க. சரிங்களா? மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாமக்கோல் பிரசன்னங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியாம இருக்கீங்க, ரெட்டத்தன்மையில இருக்குதுன்னா, உங்களுக்கு பிரசன்னம் பார்த்து சொல்லப்படும். வாஸ்து பார்க்கப்படுங்க வீட்டுக்கு. அடுத்தது பாரம்பரியம், பராசரா முறை, அ நாடி முறை. இந்த முறையில எல்லாம் ஜோதிடம் பார்த்து தரப்படும். அ ஜாதகமும் எழுதி தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.